வியாழக்கிழமை நைட்டே பூஜை ரூமை சுத்தம் பண்ணி வச்சா வெள்ளிக்கிழமை ஈஸியாக விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்றலாம். நான் வியாழக்கிழமையே சுத்தம் பண்ணி வச்சுருவேன். ஆனால் இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். சுத்தம் பண்ணி செய்யும் போது அந்த மஞ்சள் கலந்து அதில் வந்து ஜவ்வாது அதெல்லாம் போட்டு நான் தாமரை கோலம் போட்டு வச்சுருக்கேன். எப்போது அரிசி மாவு கோலம் தான் போடுவேன். இன்றைக்கி வந்து போட முடியாதனால டைம் இல்லாதனால நான் தாமரை கோலம் மஞ்சளில் கலந்து ஜவ்வாது இதெல்லாம் கலந்து நான் போட்டு வச்சுருக்கேன். தாமரை கோலம் போட்டு அதுக்கு மேலே நம்ம கலசத்தை எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட உருளியில் வந்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காமாட்சி அம்மா தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தட்டத்தில் பச்சரிசி 1 ரூபா காயின் அதுக்கப்புறம் பூ வச்சு அதுக்கு மேலே விளக்க வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றணும். இன்றைக்கி என்கிட்ட அவ்வளோவா சாமி பூ வந்து இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் சாமி படத்துக்கெல்லாம் ஒரு பூ மட்டும் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம விளக்கு ஏற்றும் போது விளக்கில் வந்து ஒரு திரி போடக்கூடாது. கண்டிப்பாக 2 திரி போட்டு தான் நம்ம விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு தான் நம்ம திரியை போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம திரியை போட்டுட்டு விளக்கு ஏற்றக்கூடாது. அதே மாதிரி பூஜை அறையில் ஒரு விளக்கு மட்டும் கண்டிப்பாக ஏற்றவே கூடாது. அது கூட துணை விளக்கு நம்ம அகல் விளக்குலேயே ஏற்றிக்கலாம், இல்லை காமாட்சி அம்மன் விளக்கில் ஏற்றிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம ஏற்றிக்கலாம். ஆனால் ஒரு விளக்கு மேலே நம்ம ஏற்றி இருக்கணும்.